நந்திவர்மன் காதலி. அத்தியாயம் 23. சதுரல் சதுரியால் வந்த வினை. சீதள பால் ஒளி புனலில் சர்வ சுகமாக குளித்து கொண்டிருந்தது அழகிய காஞ்சி மாநகரம். அந்த எழிலார்ந்த தோற்றம் அன்றைய நிறைமதியின் ஒளிப்பெருக்கத்தால் மேலும் ஒளி பெற்று திகழ்ந்தது. காஞ்சியில் 4 பெரிய ராஜ வீதிகள் இருந்தன. அந்நான்கு வீதிகளும் உலக பிரசித்தி பெற்றிருந்தன. ஏனென்றால் அந்த 4 வீதிகளிலும் தான் பல்லவ பேரரசின் செல்வ வளத்திற்கும் வாணிப செழிப்பிற்கும் ஆட்சி சிறப்பிற்கும் கலை புகழுக்கும் காரணமாக நிற்கும் பெருமக்கள் வசித்து வந்தார்கள். எனவேதான் அவ்வீதிகள் என் திசையும் புகழ் மனம் பரப்பி நின்றன. ஒவ்வொரு வீதியிலும் நூற்றுக்கணக்கான மாட மாளிகைகளும் கூட கோபுரங்களும் கட்டிடக்கலையின் சிகரத்தையே எட்டி பிடித்தனவாக அமைந்து விளங்கின. அவற்றிலே ஒன்றின் அழகை பார்த்து ரசிக்கவே ஒரு நாள் போதாது. பார்த்தால் பசி தீரும், நினைத்தால் நெஞ்சு இனிக்கும். அத்தனை அழகு வாய்ந்த கட்டிடங்கள் ஒவ்வொன்றும் ஒரு செல்வ களஞ்சியமாக துளங்கின. முதல் வீதியில் உயர்தர அரசாங்க அதிகாரிகளும் படை அதிகாரிகளும் அமைச்சர் குழுவும் வசித்தனர். இரண்டாவது வீதியில் வணிக பெருமக்களும் பெருநில கிழார்களும் வாழ்ந்தனர். மூன்றாவது வீதியில் என் பேராயமும் ஐம்பெருங்குழுவும் குடியிருந்தனர். நான்காவது வீதி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. ஒரு பகுதியில் புலவர்களும் கல்வித்துறை வல்லுநர்களும் புகழ்பெற்ற சிற்பிகளும் ஓவியர்களும் கட்டடக் கலைஞர்களும் இசைவாணர்களும் வாழ்ந்தனர். மற்றொரு பகுதியில் சிற்றின்பத்தில் பேரின்பத்தை காட்டும் சிருங்கார தேவரடியார்கள் வசித்தனர். அந்த பகுதியில் இரவு பகல் எந்நேரமும் இசை மனம் கமழும், சதங்கையொலி பிளிற்றும், யாழும் மத்தளமும் ஆர்த்திழைக்க வண்ணமாகவே இருக்கும். பட்டாடையின் சலசலப்பும் நவரத்தின அணிமணிகளின் ஒலி அசைப்பும் பற்பல நறுமணங்களின் இனிய வாசமும் சிரிப்பும் பாட்டும் கூத்தும் எழுந்து ஒலித்து பரவிய சீராகவே இருக்கும். இந்நிலை அங்கே பகலில் 1 மடங்கு என்றால் இரவில் பன்மடங்காகிவிடும். இப்போதும் அப்படித்தான் இருந்து கொண்டிருந்தது அந்த வீதி. அந்த வீதியில்தான் ஆஸ்தான நர்த்தகி சதுரல் சதுரி ஆடற்கலையின் தெய்வமாய், அழகு கலையின் உறைவிடமாய், இன்பக் கலையின் அழகு பொக்கிஷமாக 8 திக்குகளிலும் கலை புகழ் கொடி நாட்டி சர்வ சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து வருகிறாள். அவளது எழில்மிக்க மாளிகை ஒரு அரண்மனை போல விளங்கியது. அதன் ஒவ்வொரு அணுவிலும் இசையின் உயிர் துடிப்பும் நடனத்தின் ஜீவ நாடியும் குடிக்கொண்டிருந்தன. இரவு பகல் எந்நேரமும் அந்த மாளிகை ஒரு இந்திர கொலு சபை போலவே மிளிர்ந்தது. இரவின் முதல் ஜாமம் அது. அந்த மாளிகையின் 2வது மாடியில் வசந்த கூடத்தில் சதுரல் சதுரி தன் தோழிகள் புடைசூழ மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பொன் ஊஞ்சலில் வானுலக மங்கை என வீற்றிருந்தாள். சதுரல் சதுரி ஒரு மகா கலை வல்லுனல். அவளுக்கு ஆடவும் பாடவும் தெரியும். மென்னைய நடையுடை பழக்கங்கள் பயின்றவள். யாழும் குழலும் முழவும் வாசிப்பாள். அயல் மொழிகளில் இயற்றப்பட்ட பாடல்களை பாடுவாள். ஓவியம் வரைவாள். நீர் விளையாடுவாள். பல்வண்ண துகள்களால் மேனி ஒப்பனை செய்வாள். அழகிய பூமாலைகள் தொடுப்பாள். பூனணி மணி புனைவதில் மிக சமர்த்தல். பள்ளி அறையை சிங்காரித்தல், கால கணிப்புணர்தல், பருவத்துக்கு ஏற்ற செயல் தகுதியுணர்தல், பல்வேறு கலை இயல் துறைகளின் செய்திகள் பற்றி வாசித்தல், புதிர் போடுதல், புதிர்கள் விடுவித்தல், பிறர் கருத்துக்களை உய்த்து உணர்ந்து கூறல் ஆகியவற்றெல்லாம் அவளுக்கு நிகர் அவளேதான். 32 வகை செடிகளிலிருந்தும் 5 வகை மணப்பொருள்களிலிருந்தும் 10 வகை துவர் பொருள்களினாலும் புனையப்பட்ட நறுமண நெய்யை அகிர்புகையால் உலர்த்திய கூந்தலுக்கு இட்டு பூசி அதனை 5 பாலாக பகுத்து சடையிட்டும் முடிந்தும் இருந்தாள். பாதங்களில் செம்பஞ்சு குழம் பால் சித்திரம் தீட்டி இருந்தாள். காலின் சிறு விரல்களுக்கு பீலிகள் மாட்டியிருந்தாள். கணைக்காலிலிருந்து பெருவிரல் வரை ஒன்றடுத்து ஒன்று இதழ் விரித்தால் போன்று படரும் காலணி வகை அணிந்திருந்தாள். கணைக்காலில் மணிச்சிலம்பு, சதங்கை முதலான 4 வகை கழல்கள் பூண்டிருந்தாள். தொடையில் தொடை மாட்டிகள் ஏறி இருந்தன. வனப்பமய மடித்த மிக நேர்த்தியான நீல நிற மல்மல் ஆடையை இடுப்பிலே சேர்த்து அதன் மீது 32 மணிகளுள்ள மேகலை அணிந்திருந்தாள். முழங்கைக்கு மேலாக மிக உயர்ந்த முத்து மணிகளால் ஆன பொன் பொதிந்த தோள் வளைகளும், முன் கைகளில் பளபளப்பான வலம்புரி பவள வளைகளுடன் சில பொன் வளைகளும், அரிய வேலைப்பாடமைந்த வைர மரகத மணிகள் பதித்த வளையல்களும் பூட்டியிருந்தாள். கை விரல்களுக்கு பற்பல வகைப்பட்ட மோதிரங்கள் இட்டிருந்தாள். கழுத்தில் பல வகை பொன் மாலைகளும் நவரத்தின ஹாரங்களும் அணிந்திருந்தாள். செவிகளில் வைரத்தாலும் நீலத்தாலும் செய்யப்பட்ட பொற்தோடுகளும் தங்க குழைகளும் பூண்டிருந்தாள். இத்தகைய அபார அலங்கார கோலத்தில் இருந்த சதுரல் சதுரி சாதுரூபம், சிரிச்சிறை, ஆடகம், சாம்பு, நதம் எனும் 4 வகை தங்கத்தால் செய்யப்பட்ட ஊஞ்சலில் அமர்ந்து ஒய்யாரமாக ஆடிக்கொண்டிருந்தாள். அவளுடைய பிரதம தோழி மாதங்கி என்பவள் வலது பக்கத்தில் நின்று ஊஞ்சலை மெல்ல ஆட்டிவிட்டு கொண்டே உதட செய்யாமல் ஏதோ ஒரு இனிய ராகத்தை இழுத்து கொண்டிருந்தாள்.
அவள் மத்தளம் வாசிப்பதிலே மகா திறமை பெற்றவள். இடபனே அவளிடம் மத்தளம் கொட்டுவதில் தோற்று போவான். மாதங்கி, இன்றைக்கு நான் ஊஞ்சலாட ஏதேனும் ஒரு புதிய பாட்டு பாட வேண்டும், தெரிந்ததா என்று வீணை குரலில் முறுவலித்து சொன்னாள் சதுரல் சதுரி. தினம் தினம் ஒரு புதிய பாட்டுக்கு நான் எங்கே போவேன் அம்மணி? நல்ல பாட்டாக ஒன்று கூட நினைவுக்கு வராததால் தான் வெறுமனே ராக சஞ்சாரமிட்டு கொண்டிருக்கிறேன் என்று இனிய குரலில் சிரித்து கூறினாள் மாதங்கி. அப்படியானால் இன்று நான் ஊஞ்சலாடப் போவதில்லை என்று சினுங்கினாள் சதுரல் சதுரி. மாதங்கி யோசனையில் ஆழ்ந்தாள். இந்த சமயம் அந்த வீதியிலிருந்து ஏழிசையோன் நாரதனே வந்திறங்கி பாடுவது போல அமர கானாமிருத பாட்டொலி எழுந்து சதுரல் சதுரியின் கவனத்தை ஈர்த்தது. காந்தத்தால் கவர்ந்து இழுக்கப்பட்டவள் போல களிமயக்கோடு எழுந்து அவள் உப்பரிகை சாளரத்தின் ஓரம் போய் நின்று கீழே எட்டி பார்த்தாள். அந்த மாளிகையின் எதிரில் அதன் பிரதான வாயிற்படி மேல் ஒரு பௌத்த துறவி காஷாயதாரியாய் நின்று கொண்டிருந்தார். அவர் இடது கையில் பிக்ஷை பாத்திரம் ஒன்று இருந்தது. வலது கையில் சுரை குடுக்கையிலான சிறிய வீணை ஒன்றிருந்தது. அவ்வீணையை விரல்களால் மீட்டிக்கொண்டே அவர் பாடினார். ஓரிட கண் மடநல்லீர் ஆடாமோ ஊசல், உத்தரிய பட்டாட ஆடாமோ ஊசல், ஆடக பூன் மின்னாட ஆடாமோ ஊசல், அம்மென் மலர்குழல் சரிய ஆடாமோ ஊசல், கூடலருக்கு தெள்ளாற்றில் விண்ணருளி செய்த கோமுற்ற படை நந்தி குவலைய மார்த்தாண்டன் காடவருக்கு முன் தோன்றல் கைவேலை பாடி காஞ்சிபுரமும் பாடி ஆடாமோ ஊசல். ஏழுலகமாலும் ஏக சக்கரவர்த்திகள் வந்து அழைத்தாலும் பொற்காசு மலை குவித்து கூப்பிட்டாலும் உப்பருகியை விட்டு கீழே இறங்கி செல்ல சம்மதிக்காதவளான சதுரல் சதுரி அந்த இரவலர் பாடிய இந்த பாட்டில் தன்னை மறந்து இறங்கி ஓடினாள் மாளிகையின் வாயில் நோக்கி. அங்கே பிக்ஷை பாத்திரம் ஏந்தி நின்ற இளம் துறவியை பணிந்து வரவேற்று அழைத்து சென்று புவன மன்னர்களும் அமர்வதற்கு அறிய அவளது சப்ரக்கூட மஞ்சத்தில் அமர செய்தாள். பாலும் பழமும் பசுநெய்யும் தேனும் தினைமாவும் சேர்த்து ஆக்கிய அமுதமளித்து உபசரித்தாள். பாங்கியர் மயிர்பீலி விசிறி கொண்டு விசிறி மாதங்கி பன்னீர் தெளிக்க சதுரல் சதுரி துறவியின் காலடியில் அமர்ந்தாள். சுவாமி, தங்கள் தீங்குரலால் ஜனிக்கும் தேவகான பாடல்களை கேட்டு செவி குளிர்ந்து புனிதமடைய இந்த ஏழை கணிகை மகள் விரும்புகிறாள். ஞானச்சுடர் வீசும் துறவியின் முகத்தில் இளநகை தவழ்ந்தது. அவர் அந்த தேவர் அடியாளின் வேண்டுகோளை ஏற்று பாடினார். அழகு சொட்டும் தமிழ் கவிதை பாக்கள் சிலவற்றை பாடினார். எல்லாம் புது பாக்கள், சொல் நயம் சொட்டும் நன்னைய தேன் தமிழ் பாக்கள். சதுரல் சதுரி பரவசமானால், தன்னை மறந்தாள். பௌத்த துறவி புறப்பட எழுந்தார். திடுக்கிட்டு கண் விழித்தாள் கலைச்செல்வி. எல்லையற்ற மகிழ்ச்சியும் எல்லையற்ற கவலையும் அவள் கண்களில் குடியேறி அவற்றை நீர் தழும்பும் குளமாக்கின. சுவாமி, தாங்கள் அடிக்கடி இந்த ஏழையின் இல்லம் வந்து என்னை தங்கள் தெய்வ தமிழிசையால் புனிதமாக்க வேண்டுமாய் பிரார்த்திக்கிறேன் என்று கல்லும் கனிந்துருகும் கனிக்குரலில் சொன்னாள். புத்தரின் சித்தம் அதுவானால் உன் ஆசை நிறைவேறும் என்று அருள் வழிய கூறிக்கொண்டே அங்கிருந்து அகன்றார் துறவி. மறுநாள் இரவு 3ஆம் ஜாமம். வழக்கம் போல சதுரல் சதுரி தன் வசந்த கூடத்தில் பாங்கியர் புடைசூழ அமர்ந்திருந்தாள். அன்றொரு நாள் பௌத்த துறவி பாடிய சில பாட்டுக்களை மாதங்கி மறைந்து நின்று ஓலையில் எழுதி வைத்திருந்தாள். அந்த பாடல்களில் ஒன்றை சகல இசை கருவிகளுடன் தனது மாங்குயில் குரலெடுத்து பாட ஆரம்பித்தாள் சதுரல் சதுரி. வானுறு மதியை அடைந்தது உன் வதனம், மறிகடல் புகுந்தது உன் கீர்த்தி, கானுறு புலியை அடைந்தது உன் வீரம், கற்பகம் அடைந்தது உன் கரங்கள், தேனுறு மலரால் அரியிடம் புகுந்தால் செந்தழல் அடைந்தது உன் தேகம், நானும் என் கலியும் எவ்விடம் புகுவோம், நந்தியே நந்தியாபரணே. அவல சுவை செறிந்த இவ்வழகிய பாடலை சதுரல் சதுரி பாடி முடித்த அதே சமயம் வீதியில் சென்று கொண்டிருந்த ஊர்காவலர் இருவர் இப்பாட்டை கேட்டு திடுக்கிட்டு நின்றனர். மாவீர மகா சக்கரவர்த்தி நந்திவர்ம போத்தரசர் இறந்து விட்டாரா? இப்படிப்பட்ட கருத்தமைந்த ஒரு பாட்டை பாட இந்த கணிகை மகளுக்கு என்ன நெஞ்செழுத்தம் வேண்டும்? குமரி சினந்த ஊர்காவலர்கள் சதுரல் சதுரியின் மாளிகையில் நுழைந்தனர். ராஜ துரோக பாடலை பாடிய அந்த நடன பெண்ணை கைது செய்து அரண்மனைக்கு இழுத்து சென்றனர். சதுரல் சதுரி, உன் மீது சாட்டப்பட்டிருக்கும் ராஜ துரோக குற்றத்தை பற்றி நீ என்ன சொல்ல விரும்புகிறாய்? கம்பீர கனல் தெரிக்கும் குரலில் கேட்டான் நந்திவர்மன். மகாபூபதி, இந்த ஏழை சிறுமி ஏதொன்றும் குற்றம் இழைத்திலேன் பிரபு என்று மெய்யொடுங்கி உயிர் நைய உடல் நடுங்கி கண் கலங்க குழறி கூறினாள் சதுரல் சதுரி. குற்றமற்றவள் என்று கூறி பயனில்லை. நான் இறந்தேன் என்னும் பொருள்பட பாடியது உன் குற்றம்தானே? ஆம் அரசர்க்கரசே, ஆனால் அந்த பாடல் எனக்கு சொந்தமானதல்ல. வேறு யார் அந்த பாடலை உனக்கு இயற்றி தந்தது? எனது வார்த்தைகளை நம்பும்படி வேண்டுகின்றேன் வேந்தே. ஒரு நாள் என் இல்லம் தேடி பௌத்த துறவி ஒருவர் பிக்ஷை கோர வந்தார். அவர்தாம் இந்த பாடலை பாடினார்.
அவல சுவையை அனுபவித்து அறியாத நான் அந்த பாடலை மனப்பாடம் செய்து என்னை மறந்து பாடிவிட்டேன் பிரபு. இதுதான் நடந்த மெய்யான நிகழ்ச்சி. நந்திவர்மன் இதை கேட்டு பலத்த யோசனையில் ஆழ்ந்தான். நீண்ட நேர யோசனைக்கு பின் ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவனாக தலை நிமிர்ந்தான். சதுரல் சதுரி, உனது வார்த்தைகளை நம்புகிறேன். ஆனால் ஒரு முக்கிய நிபந்தனையோடு உன்னை விடுவிக்கிறேன். இன்றிலிருந்து 3 நாட்களுக்குள் அந்த பாட்டை பாடிய பௌத்த துறவியை எவ்வாறேனும் தேடி கண்டுபிடித்து என் எதிரில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இதற்கு என் ஒற்றர்கள் உனக்கு உதவி செய்வார்கள். இந்த தவணைக்குள் நீ அந்த துறவியை அழைத்து வராவிட்டால் சிரச்சேதம் செய்யப்படுவாய். இது கண்டிப்பான கட்டளை. போ. 3 நாட்கள் முறிந்தோடி மறைந்தன. நாடெங்கும் தேடியும் அந்த பௌத்த துறவி கிடைக்கவே இல்லை. சதுரல் சதுரி சாவதற்கு தயாரானாள். மாலை சூரியன் புவன மங்கையின் மீது பொன்முலாம் பூசும் நேரம். சதுரல் சதுரி புகைப்படிந்த ஓவியமாய், அவலச்சுவை காவியமாய், அணிமணிகள் ஒழிந்து வெண்ணடை தரித்து அரண்மனையை நோக்கி சவநடை நடந்து கொண்டிருந்தாள். அவள் முன்னும் பின்னும் கத்தி ஏந்திய காவலர் மரண பயமூட்டும் வண்ணம் சென்று கொண்டிருந்தனர். ஆழ்ந்த அகழியை கடந்து அரண்மனையின் மாபெரும் வாயிலை அவர்கள் அணுகிய சமயம் புத்தம் சரணம் கச்சாமி என்ற குரல் கேட்டது. சட்டென்று திரும்பி பார்த்தால் சதுரல் சதுரி. அங்கே கருணையே வடிவாக நின்றிருந்தார் அந்த பௌத்த துறவி. ஹா, வந்துவிட்டீர்களா என்று வேதனையும் வியப்பும் மகிழ்ச்சியும் கலந்த குரலில் அலறினாள் சதுரல் சதுரி. ஆம் பெண்ணே, பகவான் புத்தரின் சித்தம் இன்று உன்னை காணுமாறு பணித்திருக்கிறது. எல்லாம் அவர் செயல் என்று சாந்தம் தவழும் குரலில் சொல்லி நிறுத்தினார் துறவி. மறுகணம் 2 வீரர்கள் நிமிர்த்திய ஈட்டிகளுடன் அந்த பௌத்த துறவியின் 2 பக்கங்களிலும் போய் நின்றனர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.